ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் போட்டிருக்க மேக்கப் லுக் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் காட்டியிருக்கேன். இன்றைக்கி வந்து ஃபவுண்டேஷன், கன்சீலர், அப்புறம் வந்து இது மாதிரி கொஞ்சம் நிறையா இதெல்லாம் வச்சு நான் வந்து மேக்கப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி எப்படி மேக்கப் போடுறது அப்படின்னு சொல்லி இதில் காட்டியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். நான் வந்து ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. இல்லை எனக்கும் மேக்கப் போடணும் அப்படின்னு அப்படிலாம் எனக்கு தெரியாது. நான் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன், அதை வச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போட்டிருக்கேன். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் பட்டனை டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கப் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோனர் அப்ளை பண்ணணும். டோனர் அப்ளை பண்ணுறதுனால நம்மளுக்கு போஸ்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் டர்ட் ஏதாவது இருந்தாலும் கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் ஆயிரும். அதுக்காக வந்து டோனர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டோனர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஐஸ் க்யூப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இது வந்து மாய்ஸ்சரைசருக்கு வந்து நான் நிவ்யா யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி ஸ்கின் கேர் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன், இப்போ புதுசாக வாங்கி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. லிப் பாம்க்கு நான் பேபி லிப்ஸோட லிப் பாம் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்கின் கேர் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைமர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ப்ரைமர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓப்பன் போஸ் எங்கே இருக்கோ அங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே தான் நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து அதிகமாக செக்ரேட் ஆகும். ப்ரைமருக்கு அப்புறமா நம்ம வந்து ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணோம். நான் ஆரஞ்சு கலர் ஆர்டர் போட்டிருந்தேன், அது எனக்கு வரவே இல்லை. அதுவும் வரல, அப்புறம் வந்து செட்டிங்ஸ் ரெண்டுமே வரல, மற்றதெல்லாம் வந்துடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி எலைட்டினோட ரெட் கலர் லிப்ஸ்டிக் வந்து நான் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ண போகிறேன். ஆரஞ்சு கலர் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிம்பிள் மார்க் இருக்குது, அப்புறம் டார்க் சர்க்கிள் இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குது, அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து லிப்ஸை சுற்றி வந்து கொஞ்சம் பிளாக் அடித்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க வந்து லிப்ஸை சுற்றி அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு அவ்வளோவெல்லாம் கருப்பாலாம் இல்லை, லைட்டாக கொஞ்சம் டார்க் அடித்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து டார்க் சர்க்கிள் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்காகவும் வந்து நம்ம ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு டார்க் சர்க்கிள் அவ்வளோவா இல்லை, லைட்டாக எனக்கு அந்த லைனர் போடுறதுனால கொஞ்சம் டார்க் அடித்த மாதிரி இருந்தது. அதுக்காக நான் வந்து கண்ணுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கன்னத்தில் பார்த்திங்கன்னா 2 பிளாக் மார்க் இருந்தது, அது மறைக்கிறதுக்காக நான் அங்கே 2 டாட் வந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரஷ்ஷில் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணியிருக்கேன். பியூட்டி பிளெண்டர் பார்த்திங்கன்னா நான் தண்ணியில் வந்து நல்லா நினச்சி அதை வந்து சுத்தமாக தண்ணியே இல்லாத மாதிரி பிழிஞ்சு எடுத்திருக்கேன். இது வந்து ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் வெட்டாக இருக்கணும். இதை வச்சு நான் நல்லா டேப் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எங்கெங்கே ஆரஞ்சு கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணமோ அங்கெல்லாம் வந்து நம்ம கன்சீலர் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஃபவுண்டேஷன் போடும்போது ஒரு மாதிரி பிங்க்கெல்லாம் கலந்து ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கன்சீலர் வச்சு ஆரஞ்சு கலர் வந்து செட் பண்ணிடணும். செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணும். இப்போ இதே ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன்.
லைட்டிங்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. நைட் நான் வீடியோ எடுத்ததுனால லைட்டிங் வந்து கரெக்டாக இருந்திருக்கும். நான் பகலில் எடுத்ததுனால அந்த சூரிய வெளிச்சத்துக்கு வந்து கொஞ்சம் அப்பப்போ பிரைட்டாகவோ அப்பப்போ டார்க்காகவோ ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறேன். ஃபவுண்டேஷனுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக்கோட ஃபவுண்டேஷன், பிஎஸ்சியோட ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி டாட் மாதிரி வைப்பாங்க. ஒரு சிலர் வந்து இப்படி லைன் மாதிரி போடுவாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி ஃபவுண்டேஷன் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி டாட்டாக வச்சுக்கிறேன். இதை வந்து நான் பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ப்ரஷ்லேயே பிளெண்ட் பண்ணுறது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ப்ரஷ்ஷில் பண்ணிக்கலாம். எனக்கு பிளெண்டரில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஈஸியாக சீக்கிரமாக பிளெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நான் பிளெண்டரில் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணணும். தேய்க்கக்கூடாது, இழுத்துடக்கூடாது. டேப் பண்ணி மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து பிளெண்ட் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணுங்கள். ஃபவுண்டேஷன் எப்பயுமே ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது கழுத்துக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும், காதுக்கும் யூஸ் பண்ணணும். ஏன்னா இல்லைன்னா ஃபேஸ் ஒரு கலரில், காது ஒரு கலரில், நெக் ஒரு கலரில் இருக்கும். நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கேன், எங்கேயுமே நான் போகலை அப்படிங்கிறனால நான் ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ அடுத்ததான் வந்து நான் ஸ்டார்ஸோட ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். கன்சீலர் வச்சு ஹைலைட் பண்ணிக்கிறேன். கண்ணுக்கிட்ட, அதுக்கப்புறம் வந்து நோஸில், ஃபோர்ஹெட்டில், அப்புறம் வந்து சின்னில், இங்கே வந்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் திரும்ப நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஏதாவது ஒரு லூஸ் பவுடர் வச்சு உங்கள் ஃபேஸை வந்து ஃபவுண்டேஷனுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பனானா பவுடர் வந்து எடுத்திருக்கேன் ஸ்டார்ஸோட. அதை வச்சு நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இதை வந்து டேப் பண்ணி தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன், போட்டு இழுக்கலை. நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் லிங்க் வந்து எதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கல. ஏன்னா நான் பாதி ப்ராடக்ட் வந்து நேரில் போய் வாங்கியிருந்தேன், அதனால் நான் லிங்க் எதுவும் கொடுக்கல. அதே மாதிரி நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட பேர் எதுவுமே நான் அதிகமாக மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ வந்து நம்ம ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஐலைனர் ஜெல் வந்து எடுத்துருக்கேன். இது யூஸ் பண்ணி நம்ம ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் த்ரெட்டிங் பண்ணலை, அதனால் ஐப்ரோஸ் கொஞ்சம் கோணமோனையாக இருக்குது. ரெண்டு ஐப்ரோஸும் இதே மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஐஷேடோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கலர் வச்சு, இது என்ன கலர், ஒரு சாண்டல் கலர் மாதிரி, அந்த கலர் வச்சு ஃபஸ்ட் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரெண்டு கண்லேயுமே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஐஷேடோ
இப்போ வந்து நம்ம வந்து ஐ ஷேடோ வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஐ ஷேடோக்கு வந்து நான் ஐ ஷேடோ பேலட்லேருந்து ஒரு பிங்க் கலர், அப்புறம் வந்து ப்ளஷில் இருக்க ஒரு பிங்க் கலர் வந்து நான் எடுத்துருக்கேன். நேரில் கொஞ்சம் ப்ரைட்டாக இருந்தது, மொபைலில் வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ யூஸ் பண்ணி 2 கண்ணையும் நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பிங்க் கலர் ஐ ஷேடோ வந்து அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னர் கார்னரில் வந்து நான் ஒரு பிளாக் அப்புறம் வந்து ஒரு சில்வர் கலர் வச்சு ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கண்ணில் வந்து நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டேன். இந்த கண்ணில் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். இதுக்கு வந்து இந்த பேலட்டில் இருக்க இந்த சில்வர் கலர் அப்புறம் இந்த பிளாக் கலர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது தான் நம்ம வந்து ப்ளஷ் பண்ண போகிறோம். ப்ளஷ்க்கு வந்து இந்த நான் ப்ளஷ் பேலட்லேருந்து இந்த பிங்க் கலர் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் எப்பயுமே எடுத்து அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணாமல் கீழே டஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஐலேஷ் வந்து கர்ல் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நான் ஃபேக் லேஷஸ் எல்லாம் எதுவுமே வைக்கலை. என்னோடய ஐலேஷை வந்து கொஞ்சம் அப்படியே நான் கர்ல் பண்ணிக்கிறேன். கர்ல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம மஸ்காரா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் டாஸ்லரோட ஐலைனர் வச்சு ஐலைனர் ஃபில் பண்ணிக்கிறேன். சரி, ஐலைனர் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த ஐலைனர் ஜெல் வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இல்லை. இந்த இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நான் ரொம்பவே தின்னான ஒரு லேயர் தான் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். அதனால் எனக்கு இந்த ஐலைனரே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நான் இன்றைக்கி வந்து ரொம்ப திக் லேயர் அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணவே இல்லை. ரொம்ப தின்னாக தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இதை நம்ம அப்ளை பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து இது நல்லா டார்க்காக ப்ரைட்டாக கண்ணை வந்து எடுத்து காட்டுச்சு. கீழே அதே மாதிரி பார்த்திங்கன்னா காஜல் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு ரொம்பவே தின்னாக சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு லேயர் மட்டும் கண்ணுக்கு கீழே பார்த்திங்கன்னா குட்டியாக ஐலைனர் வச்சு குட்டி லேயர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மஸ்காரா வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். மஸ்காரா அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா மஸ்காரா வந்து கொஞ்சம் அங்கங்கே பிளாக் டாட்டாக விழுக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அதனால் பொறுமையாக அப்ளை. ஹைலைட்டருக்கு ப்ளஷ் பேடில் இருக்க ஹைலைட்டர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வச்சே நான் வந்து நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஹைலைட் பண்ணும்போது கொஞ்சம் சிரிச்சிட்டே அப்ளை பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபோர்ஹெட்டில் அப்புறம் வந்து நோஸில் சின்னில் சீக்ஸில் இங்கே வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நம்ம லிப்ஸில் அப்ளை பண்ணியிருந்த லிப் பாமை வந்து வைப் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த லிப்ஸ்டிக் பேலட்டில் இருக்க பிங்க் கலர், இந்த 2 பிங்க் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ண போகிறேன். லிப்ஸ்டிக் வந்து இன்றைக்கி நான் ரொம்ப டார்க்காலாம் போடல, மைல்டாக தான் போட்டிருக்கேன். இந்த 2 கலர் வச்சு நான் லிப்ஸை வந்து லிப்ஸ்டிக் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணணும். ஹேர் ஸ்டைல் வந்து லைட்டாக நான் கேர்ள் மட்டும் கீழே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். இப்போவே டைம் பார்த்திங்கன்னா 5:30 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் கேர்ள் பண்ணணும். நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப் முடிஞ்சதுக்கப்புறமா நான் வீடியோ எடுக்கிறக்கே மறந்துட்டேன். ஃபோட்டோ எடுக்கிற ஆர்வத்தில் ஹேர் ஸ்டைல் பண்ணதும் அப்படியே நான் மாடிக்கு போயிட்டேன். நான் மாடியில் எடுத்த ஃபோட்டோஸ் அப்புறம் வந்து ஒரு வீடியோ அது மட்டும் நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் பார்த்துக்கோங்க. கம்ப்ளீட்டான லுக் வந்து நான் இன்னும் காட்டல.
இந்த லிப்ஸ்டிக் மேலே இந்த லிப்ஸ்டிக் பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. இதை வச்சு நடுவில் மட்டும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நம்ம லுக் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஹேர் ஸ்டைல் அப்புறம் வந்து ஒரு பொட்டு வச்சோம்னா மேக்கப் வந்து முடிஞ்சிச்சு. லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வெளியிட்றதுனால கண்ணு கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அதுக்கும் டாட்டா, பை பாய்.